வணக்கம். நான் உங்கள் கௌதமன். இன்று டீடைலர் ட்ரைனிங் சீரியஸில் நாம் பார்க்க இருப்பது ஸ்ட்ரெஸ் இன் ஸ்ட்ரக்சுரல் மெம்பர். அதாவது ஸ்ட்ரக்சுரல் மெம்பரில் ஏற்படக்கூடிய அழுத்தம், அதுவும் விசையினால் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் பற்றிய தலைப்பு இன்று. இதில் 5 விதமான விசை, அதாவது ஃபோர்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம், அதை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விசையை ஃபோர்ஸ் அப்படின்றோம். அந்த ஃபோர்ஸ் ஸ்ட்ரக்சுரல் மெம்பரில் ஏற்படக்கூடிய அழுத்தத்துக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற பேர். இதை 5 விதமான ஃபோர்ஸஸ், அதனால் ஏற்படக்கூடிய 5 விதமான அழுத்தம் தான் 5 விதமான ஸ்ட்ரெஸ். இந்த ஃபோர்ஸஸ் அப்படின்றது 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது டெட் லோட், லைவ் லோட். டெட் லோட் அப்படின்னா ஸ்ட்ரக்சுரல் மெம்பரில் எப்பயுமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அண்ட் கால்குலேட் பண்ண அளவில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். லைவ் லோட் அப்படின்றது எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆக்ட் ஆகாது, மாற்றங்கள் ஏற்படும் போது மட்டும் ஆக்ட் ஆகுறது லைவ் லோட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் உயிருள்ள விசை, உயிரற்ற விசை அப்படின்னு பிரிச்சிடலாம். இந்த டெட் லோட் அப்படின்றது உயிரற்ற விசை, லைவ் லோட் அப்படின்றது உயிருள்ள விசை. என்ன உயிரற்ற விசை, என்ன உயிருள்ள விசை? இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ஸ், டிவி, இதெல்லாம் உயிரற்ற விசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கான எடை நிரந்தரமான எடை தான், லோடு தான் இருக்க போது. அதனால் ஏற்படக்கூடிய விசையும் அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தமும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரிட்ஜோடைய வெயிட் அதிகபட்சம் என்ன இருக்கும், அப்போ அது இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மெம்பரில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த மெம்பரை டிசைன் பண்ணிட முடியும். அது டெட் லோடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லைவ் லோடு அப்படின்றது, இப்போ மனிதர்கள், நான் ஒரு டைம் ஒரு இடத்துல இருப்பேன், அங்கேருந்து நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போவேன். திடீர்னு என் வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க. அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம், அதனால் ஏற்படக்கூடிய லோடு, பாரம் இருக்கு இல்லைங்களா, அது மாறும். அதே மாதிரி காற்று வேகமாக அடிக்கும்போது அந்த காற்று அடிக்கிற திசையிலிருந்து வரக்கூடிய அந்த வேகம், காற்றினால் ஏற்படக்கூடிய வேகத்தினால கூட இந்த பில்டிங் மேலே அந்த லோடாக அது ஆக்ட் ஆகும், விசை லோடாக ஆக்ட் ஆகும். அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ். அதே போல் மழை, ரொம்ப வேகமாக மழை பெய்யும் போது அது கூட ஒரு வித விசை தான், ஒரு விதமான பாரத்தை கொடுக்க தான் செய்யும். அந்த மழையினுடைய வேகம், அந்த விசையினால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். அடுத்து பூகம்பம் மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய விசை, அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். இதை தான் நம்ம லைவ் லோட் அப்படின்னு பிரித்து பார்க்க போகிறோம். இந்த லைவ் லோடை ஓரளவுக்கு கணிக்க முடியும். இதற்கு முன்னாடி 100 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட ஏரியாவில், அப்போ அந்த லோடை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கூடுதலாக ஒரு பர்சன்டேஜ் ஆட் பண்ணி டிசைன் பண்ண முடியும். ஆனால் இதே பில்டிங்கை இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு இடத்துல கொண்டு போய் கட்ட போகிறோம் அப்படின்னா அங்கே இதே மாதிரியான நிலநடுக்கம் தான் வரும், இதே அளவு தான் எர்த்குவேக் வரும்னு சொல்ல முடியுமானா கிடையாது. ஆனால் இப்போ நான் சொன்ன ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கட்டில், பீரோ, இது போன்ற பொருட்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த அளவு தான் வெயிட் இருக்க போகுது, வெயிட்டு மாறப்போகிறது கிடையாது, அதனுடைய எடை மாறப்போகிறது கிடையாது. அதனால தான் அதை டெட் லோட் அப்படின்றோம். இது போல் மாறக்கூடிய விஷயங்களை லைவ் லோட் அப்படின்றோம். புயல் அடிக்கிற சமயத்தில் காற்றினுடைய வேகம், அதனுடைய சுழற்சி, திசை மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே திசையில் அடிக்க போகிறது கிடையாது. மழையும் அப்படி தான், நிலநடுக்கமும் அப்படி தான். அதனால தான் அதை லைவ் லோடு அப்படின்றோம். இந்த லைவ் லோட், டெட் லோட், இது 2 நாள் ஏற்படக்கூடிய அந்த விசைகள், அது நம்ம ஸ்ட்ரக்சுரல் மெம்பரில் எந்த மாதிரியான மாற்றத்தை உருவாக்க போகுது, அது தெரிஞ்சாதான் ஸ்ட்ரக்சுரல் மெம்பரை டிசைன் பண்ண முடியும். அப்போ இந்த விசை நம்ம ஸ்ட்ரக்சுரல் மெம்பரில் எவ்வளவு ஏரியாவில் ஆக்ட் ஆகுது, சதுர அடி இல்லை சதுர மீட்டரில் ஆக்ட் ஆகுதுன்றதை வச்சு தான் பிரிக்க போகிறோம். எப்படின்னா, இப்போ ஒரு ஆள் காலை நேராக வச்சு நிற்கிறாருன்னா அவருடைய வெயிட்டு, அவர் நிற்கிற அந்த 1 அடி அகலம் 1 அடி நீளம் உள்ள ஒரு டைலில் நிற்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல தான் அவருடைய மொத்த வெயிட்டும் ஆக்ட் ஆக போகுது. அதே சமயம் அவர் 2 காலையும் அகல விரிச்சு வச்சு நிற்கிறார், ஒரு காலை 2 அடி தள்ளி வச்சிருக்கிறார் அப்படின்னா அவருடைய வெயிட்டு 2ஆக பிரிஞ்சு ஒரு இடத்துல பாதி வெயிட்டும், அங்கேருந்து 2 அடி தள்ளி பாதி வெயிட்டும் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த சதுரத்துக்குள்ளே மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். பாதி வெயிட்டை தான் அந்த சதுர அடிக்கு எடுத்துக்கணும், இந்த சதுர அடிக்கு பாதி வெயிட்டை எடுத்துக்கிறோம். இதனால தான் இந்த விசை, என்னுடைய எடையினால் ஏற்படக்கூடிய விசையை தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்றோம். நான் லைவ் லோடாகவே இருக்கிறேன், நான் காலை நேராக வச்சு நின்னா அப்படின்னா ஒரு சதுரடியிலே என்னுடைய மொத்த வெயிட்டும் ஆக்ட் ஆகும்.
அப்போ அந்த மெம்பரில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு விசை மாறும். அதே சமயம் நான் காலை அகல விரித்து வைக்கிறேன்னா என்னுடைய வெயிட் 2ஆக பிரிஞ்சு போகுது. அப்போ வலது கால் வழியாக பாதி வெயிட்டும் இடது கால் வழியாக பாதி வெயிட்டும் போகும்போது அது வேற ஒரு சதுரடியில் ஆக்ட் ஆகுது, இது வேற ஒரு சதுரடியில் போய் ஆக்ட் ஆக போகுது. அதனால தான் இந்த விசையினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை நாம் வெயிட் டிவைடட் பை ஸ்கொயர் ஏரியா. அப்போ அமெரிக்கன் ஸ்டீல் டீட்டெயிலிங்கில் நாம் பவுண்டில் எடுக்க போகிறோம் வெயிட்டை, அது ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியா ஸ்கொயர் இன்ச் ஆர் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பண்ண போகிறோம். நம்ம படிக்கும்போது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். இப்போ அமெரிக்கன் ஸ்டீல் டீட்டெயிலிங்கில் அதை பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச்சுன்னு எடுக்கலாம், இல்லை பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கான யூனிட். இப்போ 5 விதமான ஃபோர்ஸஸ் என்னென்ன, அதனால் 5 விதமான அழுத்தங்கள் என்னென்ன வரப்போகுது. ப்ரெஷர்ன்றது அழுத்தம் தான், அது வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தம், அது ப்ரெஷர். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் ஏற்படக்கூடிய எதிர் விசை, அதுதான் ஸ்ட்ரெஸ். அதனால் இதுக்கு பேர் தமிழில் அழுத்தம் தான் சொல்ல போகிறோம். 5 விதமான ஃபோர்ஸஸ் என்னென்ன. முதல்ல நம்ம பார்க்குறது கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ். அதாவது ஒரு பொருளை எதிரெதிர் திசையில் அழுத்தும் போது ஏற்படக்கூடியது கம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது அழுத்துறோம். அப்போ இது அழுத்து விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழில். அடுத்து டென்ஷன் ஃபோர்ஸ். இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது எதிரெதிர் திசையில் இழுக்கிறது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்க போகிறோம். ஒரு பொருளை இழுக்கிறோம் அப்படின்னும் போது அதில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இழுவை விசை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் டென்சைல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸுக்கு டென்சைல் ஃபோர்ஸ்னு பேர். அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஷியர் ஃபோர்ஸ். அதாவது எதிரெதிர் திசையில் எதிரெதிர் முனையில் ஆக்ட் ஆகும். ஆப்போசிட் ஒரே நேர்கோட்டில் ஆக்ட் ஆகாது, கொஞ்சம் தள்ளி ஆக்ட் ஆகும். கண்டிப்பாக இரண்டுக்கும் நடுப்புற கொஞ்சம் கேப் இருக்கும். அதனால் ஏற்படும் போது என்னென்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கிறதுனால இது ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஷியர் அப்படின்னாலே வெட்டு அப்படின்னு பேர். தமிழில் வெட்டு. இந்த விசைக்கு பேர் வெட்டு விசை. இதனால் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது டார்ஷன் ஃபோர்ஸ். தமிழில் முறுக்கு விசை. அதாவது சுத்துற மாதிரி. இப்போ நம்ம மூணுமே பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை முறுக்குது. அதனால் இதுக்கு பேர் டார்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து நம்ம பார்க்குற ஃபோர்ஸுக்கு பேர் பெண்டிங். என்னென்னா ஒரு பொருளில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு லோடு ஆக்ட் ஆகும், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் 2 பக்கத்தில் எண்டுலேருந்து ஆக்ட் ஆகும் பெண்டிங் ஃபோர்ஸ். சாதாரணமாக பீம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய பீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பாயிண்ட் லோடு ஒரு இடத்துல ஆக்ட் ஆகும், 2 எண்டில் அந்த மெம்பரை சப்போர்ட் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகுனா இந்த மேலேருந்து ஆக்ட் ஆகிற பாயிண்ட் லோடுனால அந்த மெம்பர் டென் டு பெண்டு, அதாவது அது வளையக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். வளையுமா வளையாதன்றது தான் நம்ம டிசைன் இன்ஜினியர் பண்ண வேண்டியது. வளையக்கூடாது. அப்போ வளையாத அளவுக்கு அந்த மெம்பருடைய ஸ்ட்ரென்த்தை டிசைன் பண்ணி ஆகணும். அதுதான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய வேலை. இப்போ இது ஒவ்வொன்றா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குற ஃபோர்ஸுக்கு பேர் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். அந்த பொருளில் ஏற்படக்கூடிய எதிர்வினைக்கு பேர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றோம். கம்ப்ரெசிவ் அப்படின்னும் போதே என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து 2 ஃபோர்ஸ் அந்த மெம்பரை நோக்கி பாயும். அந்த விசைக்கு பேர் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். அதனால் அந்த மெம்பரில் ஏற்படக்கூடிய மாற்றம் கம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மெம்பர் கம்ப்ரெஸ் ஆகி சுருங்கும். அதனுடைய லாஞ்சிடியூடல் டைரக்ஷன் நீல வாக்கில் சுருங்கும். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் சுருங்கிறதுனால அந்த மெம்பர் நீல வாக்கிலேருந்து சுருங்கும். ஆனால் அகல வாக்கத்துலேயும் உயர வாக்கத்துலேயும் என்ன ஆகுனா அதிகமாகும். பருமன் அதிகமாகும், ஆனால் நீளம் குறைஞ்சிரும். அந்த லாஞ்சிடியூடல் டைரக்ஷனில் தான் நம்ம இந்த ஃபோர்ஸை இப்போ ஆக்ட் பண்ணி காமிக்கிறோம். எதை நோக்கி ஆக்ட் ஆகும் 2 ஃபோர்ஸும். அந்த ஆக்சிஸில் லென்த்து குறையும், ஆனால் அதர் ஆக்சிஸில் அதனுடைய சைஸ் அதிகமாகும் இந்த ஃபோர்ஸஸ் கொடுக்கறதுனால. அதனால தான் இதை கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்னால் ஏற்படக்கூடிய இந்த அழுத்தத்தை தான் கம்ப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இந்த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டெம்பரவரியாக தான் அதனுடைய நீளம் குறையுது. அந்த ஃபோர்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் திருப்பி தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடும். இதுதான் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
பர்மனெண்ட்டாக அந்த மெம்பர் வந்து இன்னும் அழுத்தம் அதிகமாக அதைத்தான் அந்த மெம்பர் தாங்கக்கூடிய அளவுக்கு எதிர்க்கக்கூடிய அளவை தாண்டி நம்ம வந்து லோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா பர்மனண்ட் டிஃபார்மேஷன் ஆகிடும். அப்படி பர்மனண்ட் டிஃபார்மேஷன் ஆகிறது தான் நம்ம ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிரந்தர உருமாற்றம் ஸ்ட்ரெயின் ஆகிடுது. நிரந்தர உருமாற்றம் ஆயிடுச்சுன்னா அந்த மெம்பர் தன்னுடைய பழைய நிலைக்கு வராது. அப்போ பிளாஸ்டிக் லிமிட் நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸுனாலே அதில் ஏற்படக்கூடிய அழுத்தம், அதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் டெம்பரவரியாக பர்மனண்ட்டான்றது பிளாஸ்டிக் எலாஸ்டிக். ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்றதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் பேசணும். இப்போ டிசைன் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏஎஸ்டி அப்படின்ற டிசைனுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அலோவபிள் ஸ்ட்ரெஸ் டிசைன் அப்படின்றதுக்குள்ளே போனாங்கன்னா எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளேயே தான் டிசைன் பண்ணுவாங்க. இதே எல்ஆர்எஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லோட் ரெசிஸ்டன்ட் ஃபேக்டர் டிசைனில் உள்ளே போனாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டிசைனுக்குள்ளேயும் போவாங்க, அந்த லிமிட்டுக்குள்ளேயும் போய் டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய உடைந்து போகக்கூடிய நிலைக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஸோ டிசைன் இன்ஜினியர்ஸ் ரெண்டுத்துலேயும் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்லேயும் பண்ணுவாங்க, எலாஸ்டிக்லேயும் பண்ணுவாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ் வந்து அழுத்துற மாதிரி இருக்குது. ஒரே ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயே நம்ம சொல்லக்கூடிய மெம்பரை கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால இதை கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்றோம். இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது டென்சைல் ஃபோர்ஸ், அதாவது டென்ஷன். இந்த டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னா இதே லாஞ்சிடியூட் டைரெக்ஷனில் ஜஸ்ட் ஆப்போசிட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் ஒரே ஆக்சிஸில் வெளிநோக்கி பாயும் இந்த மெம்பரை வந்து வெளிநோக்கி இழுக்கிறோம். அப்போ ரெண்டு பக்கமும் வந்து இழுக்கிறதுனால இந்த மெம்பர் என்ன ஆகும்னா நீளம், இதனுடைய நீளம் வந்து அதிகமாகும். அதனால் அதனுடைய பருமன் குறையும். இந்த ஃபோர்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்துட்டோம்னா திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடுச்சுன்னா அது எலாஸ்டிக் லிமிட்டில் இருக்குது, வரலன்னா பிளாஸ்டிக் லிமிட்டில் இருக்குது. ஸோ இந்த எலாஸ்டிக் பிளாஸ்டிக் இப்போ புரிஞ்சிருக்கும், திருப்பி நம்ம இது வந்து ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இந்த டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்றது வெளிநோக்கி இழுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், அந்த மெம்பரை இரண்டு பக்கமும் இழுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் வந்து இழுவை விசை அப்படின்னு பேர். இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஷியர்னாலே வெட்டுதல் அப்படின்னு தான் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்கோல். இந்த கத்திரிக்கோல்னா ரெண்டு பாகமும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேலை செய்யும், ஒரே மாதிரியான அளவு அழுத்தம் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, இதுக்கு இடையில் ஒரு காகிதத்தை வைத்தால் என்ன ஆகும், காகிதம் கட் ஆகிடுது. ஏன்னா ஒரே ஆக்சிஸில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேலை செய்யுது. இந்த ஃபோர்ஸஸ் கொஞ்சம் இடைவெளி விட்டு வேலை செய்யுது. கொஞ்சம் இடைவெளி விடுறதுனால தான் இடையில் மாட்டுகிற பேப்பரோ இல்லை துணியோ கட் ஆகிடும். அப்போ இதுபோல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பேர். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது டார்ஷன் ஃபோர்ஸ். இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து டார்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்னென்னா ஒரு மெம்பரை ஒரு எண்டு வந்து நிலையாக இருக்கலாம், மற்றொரு முனை சுற்றலாம். அப்போ ஒரு முனை நிலையாக பிடிக்கப்பட்டு இன்னொரு முனை சுற்றும் போது என்ன அந்த மெம்பர் வந்து முறுக்கிக்கும். அதுக்கு பேர் வந்து டார்ஷன் ஃபோர்ஸ். இந்த மாதிரியான விசை முறுக்கு விசை அப்படின்னு பேர். அது முறுக்கிறதுனால இல்லை ஒரு எண்டு வந்து கிளாக் வைஸில் சுற்றி இன்னொரு எண்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினால அந்த மெம்பர் வந்து முறுக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. இதனால தான் இதை வந்து முறுக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முறுக்கு விசை அப்படின்றது நார்மலாக மொமெண்ட் லோட் வரும்போது நடக்கும். அதாவது எர்த்குவேக் மாதிரி டைம்லையோ இல்லை சைக்ளோன் மாதிரியான காற்று அடிக்கும் சமயம் இல்லை வெவ்வேறு திசைகளில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போதோ ஒரு மெம்பரில் இந்த நிலைமைக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பெண்டிங் ஃபோர்ஸ், அதாவது வளைவு விசை. இது என்னன்னா ஒரு மெம்பர் நிலையாக இரண்டு பக்கம் சப்போர்ட் பண்ணி இருக்கும்போது மெம்பரோட ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது நிலையான ஒரு விசை ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மெம்பர் வளையும் நடுப்புற. ஏன்னா இரண்டு எண்டும் வந்து ஃபிக்ஸட் ஆகிடுச்சு, ரெண்டு எண்டும் வந்து நம்ம நிறுத்தி வச்சுட்டோம். அப்போ நடுப்புற அந்த மெம்பரில் எங்கே வந்து அந்த ஒரு லோடு ஆக்ட் ஆனாலும் ஒரு விசை ஆக்ட் ஆனாலும் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பெண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அந்த மெம்பரில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் 5 விதமான ஃபோர்ஸஸை பார்த்துருக்கோம். அதனால் 5 விதமாக அந்த மெம்பருக்குள்ளே ஏற்படக்கூடிய அழுத்தம் அதையும் பார்த்துட்டோம் நம்ம இல்லைங்களா.
நம்ம ஸ்ட்ரக்சரல் மெம்பரில் 5 விதமான விசை மற்றும் 5 விதமான அழுத்தம், ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ், இதை வச்சு தான் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸை வந்து மேஜர் ஃபோர்ஸாக எடுத்துக்கிட்டு டிசைன் இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இதை பார்க்குறோம் முன்னோட்டமாக. அடுத்து வரக்கூடிய காணொளியில் நாம் ஷியர் லோட், மொமெண்ட் லோடு, இப்போ ஃபோர்ஸ் அண்ட் ஷியர் பார்த்துட்டோம் இல்லைங்களா, ஷியர் லோட் அண்ட் மொமெண்ட் லோடு என்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.